வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கல்யாணம் நடத்தி முடிக்கவே மனிதர்கள் படாத பாடு பட வேண்டி இருக்கிறது. ஆனால் இங்கே குடிக்கொண்டிருக்கும் எம்பெருமானோ தினம்தோறும் ஒரு கல்யாணம் நடத்தி அதன் காரணமாகவே நித்திய கல்யாண பெருமாள் என்று பெயர் எடுத்திருக்கிறார். இப்படி நித்தமும் கல்யாணம் நடந்த தலம் என்பதால் தான் தேடி வருவோர்க்கெல்லாம் வரன் தேடித்தரும் தலமாகவும் விளங்குகிறது திருவிடந்தை. வாருங்கள் இந்த கோவிலின் தலபிராணங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சரஸ்வதி நதிக்கரையில் வாழ்ந்து வந்த குணி என்கிற தேவக்கன்னிகை தனக்கு ஏற்பட்ட தேவகுல சாபத்தால் பூமிக்கு வருகிறார். ஒரு முனிவரை திருமணம் செய்து கொண்டு 360 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் மட்டுமே விமோசனம் கிடைக்கும் என்பதுதான் சாபம். சரஸ்வதி நதிக்கரையில் தவம் புரிந்த அத்தனை முனிவர்களிடமும் சென்று திருமணம் செய்து கொள்ளுமாறு கோரிக்கை வைத்தாள். சந்நியாசி என்பவன் இவ்வாழ்க்கையில் ஈடுபடுவது தர்மம் ஆகாது என்று சொல்லி அத்தனை பேரும் மறுக்க இறுதியாக காலவ முனிவரிடம் சென்று சாப விமோசனம் கிடைக்க அருளுமாறு மன்றாடினாள். குணியின் மீது பரிதாபம் கொண்ட காலவ முனி அவளை திருமணம் செய்து கொண்டார். தினம் ஒரு பெண் குழந்தை என மொத்தம் 360 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்ததன் பலனாக சாப விமோசனம் பெற்று தேவலோகத்துக்கு திரும்பினாள் குணி. தனக்கும் குணிக்கும் பிறந்த 360 பெண் பிள்ளைகளையும் வளர்த்தெடுத்தார் காலவ முனி. ஆனால் அவர்களுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் கூடிவரவில்லை. இதனால் கோவிலாக சென்றார். இறுதியாக இத்திருக்கோவிலுக்கு வந்து எம்பெருமானான வராகமூர்த்தியை தரிசித்தவர் இவர்தான் என் மகள்களை திருமணம் செய்து கொள்வதற்கு ஏற்றவர் என்று முடிவெடுத்தார். அன்றிலிருந்து எம்பெருமானை மனதில் நிறுத்தி தீவிர பிரார்த்தனை செய்தார். இச்செய்தியை அறிந்து அவரை சோதிக்க எண்ணிய எம்பெருமான் பிராமணர் வடிவில் வந்து உன் பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்ல உடனே முனிவர் எனக்கு மொத்தம் 360 பெண்கள் என்றார். அதற்கு எம்பெருமான் பரவாயில்லை, நானே அத்தனை பேரையும் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார். காலவ முனியோ என் முதல் பெண்ணை மனம் முடித்த உடனேயே தாங்கள் திருமணமானவராகி விடுவீர்கள், அதனால் உங்களுக்கு மறுபடியும் பெண் கொடுப்பது தர்மமாகாதே, அப்படி இருக்கும் போது எப்படி மற்ற பெண்களை உங்களுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்க முடியும் என்று கேட்டார். தினமும் பிரம்மச்சாரியாக வந்து உன் பெண்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்ற எம்பெருமான் அப்படியே செய்தார். கடைசி நாள் தான் கல்யாணம் செய்து கொடுத்த பெண்களை காணவில்லையே என கருவறைக்கு போய் பார்த்தபோது அங்கு வராக பெருமான் 360 பெண்களையும் ஒரே உருவாக மாற்றி உயர்த்திய தன் இடக்காலின் மீது அமர வைத்திருந்தார். பிறகு காலவ முனிவரை பார்த்து உமக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். எனக்கு அருளிய இக்காட்சியை வருங்காலத்தில் அனைவருக்கும் தினம்தோறும் அருள வேண்டும் என்று சொன்னார் காலவ முனி. அதன்படியே வரமளித்த எம்பெருமான் இன்றளவும் அப்படியே காட்சி தருகிறார். வராக பெருமானின் இடப்பாகத்தில் அகிலவல்லி தாயார் அமர்ந்திருக்கும் திருத்தலம் திருவிடந்தை 108 திவ்ய தேசங்களில் 62வது ஸ்தலமாக கருதப்படுகிறது. ராகுகேது அம்சமான ஆதிசேஷன் தன் மனைவி வாசுகியுடன் வராக பெருமாளின் இடது காலை தாங்கி பிடித்து கொண்டிருப்பதால் ராகுகேது தோஷ நிவர்த்தி தலமாகவும் விளங்குகிறது இந்த ஆலயம். எல்லா கோவில்களிலும் திருக்கல்யாண வைபவத்தின் போது சுவாமிக்கு வைக்கப்படும் திருஷ்டி பொட்டு அபிஷேகம் செய்யும் போது கலைந்துவிடும். இங்கு பெருமாள் தினமும் திருமண கோலத்தில் இருப்பதால் அவருக்கு இயற்கையாகவே என்றும் அழியா திருஷ்டி பொட்டு ஒன்று இருப்பது விசேஷம். 2 மாலைகளும் ஒரு அர்ச்சனை தட்டும் வாங்கி அர்ச்சகரிடம் கொடுத்து பெயர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். 2 மாலைகளில் ஒரு மாலையை பெருமாளுக்கு சாத்திவிட்டு மற்றொரு மாலை பரிகாரம் செய்பவரிடம் கொடுக்கப்படும். தன் கழுத்தில் அதனை அணிந்து கொண்டு கோவிலை 9 முறை சுற்றி வர வேண்டும். வீட்டுக்கு சென்ற பின்னர் பூஜை அறையில் மாலையை வைத்து தொடர்ந்து எம்பெருமானை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். வேண்டியபடி திருமணம் முடிந்துவிட்டால் தம்பதி சமேதராக கோவிலுக்கு வந்து 2 மாலைகள் வாங்கி பெருமாளுக்கு சாத்திய கையோடு வீட்டில் உள்ள பழைய மாலையை கோவிலின் தலவிருட்சமான புன்னை மரத்தில் கட்டிவிடுகிறார்கள். வாய்ப்பிருப்பவர்கள் ஒரு முறை இந்த ஆலயம் சென்று தரிசனம் செய்து வாருங்கள். எம்பெருமானின் திருவருளால் உங்கள் வாழ்க்கை வளமாகும், நலமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.